ஆரா, ஓகே ஓகே, நான் கொஞ்சம் லேட்டாவே அவரை போய் பாத்துக்கிறேன். சரி ஓகே, என்ன என்கிட்ட கேட்கணும்? குரு, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் இதை பத்தி பேசினதே இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பேச போறேன். குரு, நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ நீ ஜெனி மேம லவ் பண்றியா குரு? குரு, உங்ககிட்ட தான் கேக்குறேன். தயவு செஞ்சு பதில சொல்லு குரு. நீ ஜெனி மேம லவ் பண்றியா? ஆரா, தயவு செஞ்சு அவ பேரை கூட சொல்லாத. அவ பேரை சொன்னாவே எனக்கு கோவம் தலைக்கேறுது. குரு, ஆமாரா, அவ பேரை கூட இன்னொரு தடவை என்கிட்ட சொல்லாத. எனக்கு அவ்வளவு கோவமா வருது. அவள ஒரு பொண்ணா இவ்வளவு நாள் அவ கூட பேசிட்டு இருந்தோம் நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு தெரியுமா? அவ எவ்வளவு கீழ்த்தரமான வேலை பார்த்திருக்கான்னு தெரியுமாடா? எவ்வளவு கீழ்த்தரமான வேலை பார்த்திருக்கான்னு தெரியுமா? இவ்வளவு நாள் உனக்கும் எனக்கும் இடையில இவ்வளவு பெரிய விரிசல் வரதுக்கு காரணமே அந்த ஜெனிதான். ஆரா, அந்த ஜெனிதான். ஆரா, ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு அரவிந்த பிடிக்காதுடி. அதனாலதான் அரவிந்த் கிட்ட பேசாதுன்னு உங்ககிட்ட சொன்னேன். ஆனா அதையும் மீறி நீ அரவிந்த் கிட்ட எப்படி பேச ஆரம்பிச்சுன்னு கூட எனக்கு தெரியாதுடி. ஆனா அந்த அரவிந்த் எதனால உங்ககிட்ட பேசினான்னு தெரியுமாடி? ஆரா, ஜெனியும் அரவிந்தும் கசின்ஸ் டி. ஜெனி போய் அரவிந்த் கிட்ட சொல்லி தாண்டி அவன் உங்ககிட்ட இத்தனை நாள் பேசுனது பழகினது எல்லாமே. அது மட்டும் இல்ல ஆரா, அன்னைக்கு அரவிந்த் பர்த்டே அன்னைக்கு அவன் என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தான்னு உனக்கு தெரியுமாடி? உன்ன சொல்றதுக்கு எனக்கு வாயெல்லாம் கூசுதுடி. அதனாலதான் அந்த அரவிந்த போட்டு அடிச்ச. போதுமா? நான் உன்ன அரவிந்த வேணும்னு அடிக்கலாரா. இதனாலதான் அடிச்சேன். அவனுக்கு எவ்வளவு தைரியம் தான் ஏன் ஆரா மேல கை வைக்க அவன் துணிஞ்சிருப்பான். அதனாலதான் அடிச்சேன். ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் ஜெனிதான். ஆரா, ஜெனிதான். அதனாலதான் அவ 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 பேரை சொன்னா கூட எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது. குரு, அப்போ நீ ஜெனி மேம லவ் பண்ணலையா? ஐயோ இல்ல, இல்ல, ஜெனியை நான் லவ் பண்ணவே இல்ல. ஜெனியை லவ் பண்ணிருந்தா நான் உன்கிட்ட தாண்டி முதல்ல சொல்லிருப்பேன். அப்படி தெரிஞ்சும் நீ எதுக்காக இந்த கேள்வி என்கிட்ட கேட்கறன்னு தெரியல. ஆனா சத்தியமா சொல்றாரா, ஜெனியை நான் லவ் பண்ணவே இல்ல. இப்போ இல்ல, எப்பவுமே சரி. ஜெனியை நான் எப்பவுமே லவ் பண்ணவும் மாட்டேன். அவன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே வரல. அவன் இந்த அளவுக்கு கேவலமா நடந்துகிட்டதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? நான் தான். ஜெனி ப்ரப்போஸ் பண்ணின அன்னைக்கு நான் அவளை ரிஜெக்ட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா என்னோட முடிவை சீக்கிரமாவே அவகிட்ட சொல்லி இருந்திருக்கணும். ஆனா நான் அவகிட்ட உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் வரல ஜெனி அப்படின்னு சொல்றதுக்கு தாண்டி இருந்தேன். ஆனா அதுக்குள்ளவே இவ்வளவு கேவலமான விஷயம் எல்லாம் பண்ணி என்ன பிரிச்சு அத போய் கேட்டா அவன் என்ன லவ் பண்றானா? அதனாலதான் நம்ம 2 பேரும் பிரிக்கணும்னு நினைச்சாலும் எப்படி எல்லாம் சொன்னான்னு தெரியுமாடி? எனக்கு அப்படி வர கோபத்துக்கு அவன் அப்படி கொண்டு போட்டுலாம் போல இருக்காரா. இங்க பாராரா, நல்லா கேட்டுக்கோ. ஜெனியை நான் லவ் பண்ணல. போதுமா? குரு, உண்மையாதான் சொல்றியா? நீ ஜெனி மேம லவ் பண்ணலையா? ஆனா இதுக்கு என்ன கேள்வி? அவளை நான் லவ் பண்ணியிருந்தேனா உங்ககிட்ட தாண்டி முதல்ல சொல்லியிருப்பேன். ஆனா இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஜெனியை பத்தி ஏதாச்சும் பேசியிருக்கேனா? இல்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவளை லவ் பண்ணுவேன்? அதுவும் இப்போ அவ எவ்வளவு கேடு கெட்டவன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலையும் அவ மேலாம் எனக்கு ஃபீலிங்ஸ் வராது. ஜெனியை லவ் பண்ணவும் இல்ல, இதுக்கு மேல லவ் பண்ண போறதும் இல்ல. போதுமா? குரு, அப்போ நீயும் ஜெனி மேமும் டேட்டிங்லாம் பண்ணலையா? என்ன டேட்டிங்கா? ஏய், என்னடி பேசுற? இது வரைக்கும் ஜெனிக்கு நான் ஒரு மெசேஜ் கூட பண்ணினது இல்ல, ஒரு போன் கூட பண்ணினது இல்ல. அவதான் எனக்கு டெய்லி மெசேஜ் பண்ணுவா, டெய்லி கால் பண்ணுவா. நான் அவளுக்கு இது வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணினதே இல்லடி. இதுதான் உண்மை. குரு, ஆனா இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை நீ என்ன ஹக் பண்ணிருக்கடி. ஆனா அப்போல என் ஹார்ட் இந்த அளவுக்கு ஃபாஸ்டா துடிச்சதே இல்லை. இப்போ எதுக்காக இவ்வளவு ஃபாஸ்டா துடிக்குதுன்னு சத்தியமா தெரியலடி. இந்த ஃபீலிங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. என்னன்னு தெரியலாரா? நீ இப்படி என்ன ஹக் பண்ணிட்டு இருக்கணும் போல எனக்கு தோணுதுடி. ஏன் தோணுதுன்னு தெரியல, ஆனா தோணுது. இந்த ஃபீலிங் நல்லா இருக்குடி. அப்போ என்னோட குரு ஜெனியை லவ் பண்ணலையா? நான் தான் அவங்க 2 பேர் லவ் பண்றாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன் இவ்வளவு நாளா. ஐயோ ஆரா, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்க நீ. அன்னைக்கே குரு கிட்ட நீ ஜெனி மேம லவ் பண்றியான்னு கேட்டிருந்தா அவன் அன்னைக்கு உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருப்பான். ஆனா நீதான் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு அவன்கிட்ட கேட்காமலே இருந்துட்ட. இப்ப பாரு, குருக்கு ஜெனி மேம் மேல லவ் இல்ல, பொண்ணு இல்ல. ஐயோ, எனக்கு எதுக்காக இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியல. ஆனா உண்மையாவே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அப்படியே கத்தி எனக்கு நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லணும் போல இருக்கு.
வந்து நம்ம லைப்ரரியில இருக்கோண்டி. ஐயோ ஆமாம், இது லைப்ரரியில் சுத்தமாக மறந்தே போயிட்டேன். அது குரு ஜெனிமாவை லவ் பண்ணலன்னு சொன்னோன்னே எனக்கு இருந்த சந்தோஷத்தில் நான் பாட்டுக்கு குருவை ஹக் பண்ணிட்டேன். ஒருவேளை குரு தப்பாக நினச்சிருப்பானா என்னன்னு தெரியலையே. குரு தப்பாக நினச்சிக்கிட்டியா? அது அது வந்து ஏதோ ஏதோ ஒரு சந்தோஷத்தில் உன்னை ஹக் பண்ணிட்டேன். சாரி. என்ன அரா, என்ன சந்தோஷம்? புரியல. ஐயோ அரா, உனக்கு தான் குரு ஜெனி மேமை லவ் பண்ணலங்கிறது சந்தோஷமான விஷயம். ஆனால் குருக்கு லூசு மாதிரி எதுக்கிட்டு பேசிகிட்டு இருக்க? ஐயோ கடவுளே. ஆஹா இல்லை குரு, அது அது வந்து ஜெனி மேம் எவ்வளோ மோசமானவங்கன்னு உனக்கு மட்டும் இல்லை குரு, எனக்கும் இப்போ தான் தெரிய வந்துச்சு. நீ அவங்கள லவ் பண்ணலையா? அதனால தான் குரு சந்தோஷமாக இருந்துச்சா, அந்த சந்தோஷத்தில் தான் உன்னை வந்து ஹேக் பண்ணிட்டேன். ஓ சரிடி அரா, ப்ளீஸ் டி என்ன மன்னிச்சிடு. சாரிடி, சாரி. அன்னைக்கு தியேட்டர்ல உங்ககிட்ட நான் அப்படி பேசியிருந்திருக்க கூடாதுடி. ஆனா சத்தியமா அது கோபத்துல வந்த வார்த்தை தாண்டி, மனசார வந்த வார்த்தை இல்லடி. சாரிடி, சாரி. இல்லை குரு, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். என்ன நீ சாரி கேட்கணுமா? ஆனா என்னடி பேசுற? நான் தாண்டி தப்பு பண்ணினேன், நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். சாரிடி, சாரி. இல்லை குரு, இல்லை. உன்னை விட நான் தான் குரு நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நிறைய. சாரி குரு, சாரி. என்ன அரா, என்ன சொல்ற நீ? புரியல. இல்ல குரு, இவ்வளவு நாள் நீ எதுக்காக என்னை விட்டு விலகி போற, எதுக்காக என்கிட்ட டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ற, எதுக்காக என்ன நீ அவாய்ட் பண்றன்னு கேட்டல. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா குரு? இவ்வளவு நாளா நீயும் ஜெனி மேமும் லவ் பண்றீங்கன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன் குரு. அதனாலதான். என்ன நானும் ஜெனியும் லவ் பண்றோன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தியா? ஆனா என்னடி இது வரைக்கும் உன்கிட்ட சொல்லாம நான் எதையுமே இருந்தது இல்லையில. அப்புறம் எப்படி உனக்கு எப்படி நினைக்க தோணுச்சு? கரெக்ட் குரு, கரெக்ட். இது நாள் வரைக்கும் என்கிட்ட சொல்லாம நீ எதுவுமே பண்ணினது கிடையாது. ஆனா நான் தான் குரு முட்டாள்தனமா ஜெனி மேம் வந்து என்கிட்ட நானும் குருவும் டேட்டிங் பண்றோம். எங்க 2 பேருக்கும் இடையில நீ தான் இடைஞ்சலா இருக்க. நீ குருவை விட்டு தள்ளி போனதான் குரு சந்தோஷமா இருப்பான். குருக்கு என்னதான் பிடிச்சிருக்கு, அவன் என்ன லவ் பண்றான், ஆனா சொல்ல தயங்குறான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ விலகி போனாதான் குரு என்கிட்ட வருவான். அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க குரு. அதனாலதான் குரு உங்க 2 பேருக்கு இடையில இடைஞ்சலா நான் இருக்க கூடாதுன்னு தான் உன்னை விட்டு விலகி போனேன். உன்னை அவாய்ட் பண்ணேன் குரு. நினைச்சேன், அப்பவே நினைச்சேன் நீ என்கிட்ட விட்டு எதனால விலகுறன்னு. இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு பதில் தெரியாம இருந்துச்சு. ஆனா ஜெனி எப்போ இந்த அளவுக்கு கேவலமா கீழ்த்தரமான ஒரு விஷயத்த செய்ய துணிஞ்சாலோ அப்பவே இதுக்கும் காரணம் அவளைதான் இருப்பான்னு நான் நினைச்சேன். இப்போ அது கன்ஃபார்ம் ஆகிட்டு. எனக்கு வர கோபத்துக்கு அவளை போய் கொல்ல நான் தோணுதாரா? விடாரா, விடு. குரு எங்க போற குரு? இரு குரு, இரு. வேண்டாம் குரு, வேண்டாம். துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல நீ அவங்க கிட்ட கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல குரு. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு கேடு கெட்டவங்கன்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன், நீயும் புரிஞ்சுக்கிட்ட குரு. அதனால விட்டுரு குரு, விட்டுரு. இல்லடா, இல்ல. இங்க உள்ள எத்தனை பேருக்கு ஒண்ணு என்னை பத்தி தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஜெனிக்கு நல்லாவே தெரியாரா. ஜெனியை கூட காலேஜ்ல இருந்து ஒன்னா படிச்சுட்டு இருக்கா. நீ எனக்கு எந்த அளவுக்கு முக்கியம், நீ நானும் எத்தனை வருஷமா பேசிட்டு பழகிட்டு இருக்கோம். உனக்கு எனக்குமான பாண்டிங் எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒண்ணுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும்டி. ஆனா அது காதலுங்கிற பேர்ல உடைக்கணும்னு நினைச்சிருக்காரா. அதுதான் என்னால சத்தியமா தாங்கிக்க முடியல. அதுதான் சத்தியமா தாங்கிக்க முடியல. அவ உண்மையா என்ன காதலிச்சிருந்தானா உன்னை என்னை பிரிக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டாடி. ஆனா அவ காதலிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை என்ன பிரிக்கணும்னு நினைச்சிருக்காரா. இதை எப்படி என்னால தாங்கிக்க சொல்றா? எப்படி தாங்கிக்க சொல்ற? அவதான் சொல்றானா உனக்கு எங்கிட்ட அறிவு போச்சு. என்கிட்ட வந்து கேட்டுக்கலாம்ல ஜெனி நீ லவ் பண்றியா இல்லையான்னு. அப்பவே உங்ககிட்ட நான் பதில சொல்லிருப்பேன்ல. சாரி குரு, சாரி. நான் பண்ணின பெரிய முட்டாள்தனமே அதுதான். ஒருவேளை நீ என்கிட்ட ஜெனிமா பத்தி சொல்ல விரும்பலையோன்னு நினைச்சுதான் குரு நான் உங்ககிட்ட வந்து கேட்கல. ஏன்னா ஜெனிமா என்கிட்ட அப்படிதான் குரு சொன்னாங்க. டெய்லி நீ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவியா, கால் பண்ணுவியா, 2 பேரும் நிறைய நேரம் பேசுவீங்களா, அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. எல்லாமே நம்புற மாதிரி சொன்னாங்க குரு. அதனாலதான் குரு, அதனாலதான் சாரி, சாரி, சாரி. இந்த ஜெனி இந்த அளவுக்கு மோசமா இருப்பான்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லடி. சரி ஓகே, ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ் ஆரா, அழாதடி, அழாத.
இங்க பாருடி, சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் உன்கிட்ட சொல்லாம நான் எதையும் பண்ணினதே கிடையாது. ஆனா இது நான் சொல்லாம இருக்கும்போது நீ யோசிச்சிருந்திருக்கணும்டி. ஆனா நீ வேற மாதிரி யோசிச்சிருந்திருக்க. சரி விடு, இங்க பாராரா, நல்லா கேட்டுக்கோ. எனக்கு எல்லாரையும் விட யாரா குட்டி தான் முக்கியம். அவளுக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும். ஆரா ஆரா என்னாச்சு? அது எனக்கும் நீ மட்டும்தான் குரு. உனக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும். அப்பா இப்பதான் என் பழைய ஆரா ஃபார்முக்கு வந்திருக்கா. ஆரா உண்மையாவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடி. இவ்வளவு நாள் நீ அவாய்ட் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இனிமே யாரை குட்டி என்ன நடந்தாலும் என்ன அவாய்ட் பண்ண மாட்டா. அப்படிதானே? என்னடி அப்படிதானே? மாட்டேன் குரு, மாட்டேன். இனிமே எப்பவுமே உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் குரு. நீ லவ் பண்ண நினைச்சுதான் குரு உன்னை விட்டு விலகலான்னு நினைச்சேன். ஆனா எப்ப நீ லவ் பண்ணலன்னு தெரிஞ்சதும் இனிமே விலக மாட்டேன் குரு. நீ எனக்கு மட்டும்தான். லைஃப் எல்லாம் நீ எனக்கு வேணும் குரு, நீ எனக்கு வேணும். ஹலோ ஹரா மேடம், என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல குரு. குரு என்ன இது, ஹெச்ஓடி சார் வர சொன்னாரு, ஞாபகம் இருக்குல்ல? நீ என்னடா ஹெச்ஓடி சாரை பார்க்க போகாம இப்படி இங்க நின்று கதை எழுந்துட்டு இருக்கா? நான் போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா? ஒரு ப்ரொஃபசர் வெட்டியா நின்று கதை பேசிட்டு இருக்காருன்னு. அது சரி, எப்படியோ என் பழைய ஆரா ஃபார்முக்கு வந்துட்டா. இதுதான் என்னோட ஆரா. இடையிலதான் ஆரா லூசுத்தனமா என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்திருக்கா. ஆனா இப்ப இருக்கால, இவதான் யாரா குட்டி என்கிட்ட இப்படிதான் பேசுவாளு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ஆனா என்ன, ஹெச்ஓடி சாரை மீட் பண்ண போகணும். இல்லன்னு வச்சுக்கோயேன், உன்னை கூப்பிட்டு போய் உனக்கு பிடிக்குமே முட்டை போட்டா அதை வாங்கி கொடுத்துருப்பேன். சரி விடு, ஈவினிங் 2 பேர் சேர்ந்து உனக்கு பிடிச்ச முட்டை போட்டா சாப்பிடலாம். ஓகே? டபுள் ஓகே, ஆனா 2 வேணும். தீனி முட்டை 2 என்ன 3 வாங்கி தரேன். சரி ஓகேடி, நான் போய் ஹெச்ஓடியை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். அரக்குட்டி, அப்புறம் இப்பவும் சொல்றேன், யாராவுக்கு அப்புறம் தான் எல்லாருமே, யாராதான் எனக்கு ஃபர்ஸ்ட். ஓகே? சரி ஓகேடி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ குரு, உன்னை விட பல மடங்கு நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இனிமே என் குரு எனக்கு மட்டும்தான். இது போதும் குரு, இது போதும் எனக்கு. ஆனா என்ன, இப்போதைக்கு என்னால இதை சொல்ல முடியல. சொன்னாலே எப்படி எடுத்து பண்ண தெரியல. ஆனா கூடிய சீக்கிரத்துல ஆரா உன்கிட்ட வந்து சொல்லுவா. கண்டிப்பா என் மனசுல நீ தான் இருக்கங்கிற விஷயத்த நான் சீக்கிரமாவே வந்து சொல்லுவேன் குரு, சொல்லுவேன். அப்பா ஒரு வழியா வந்துட்டியா? ஏண்டி உனக்கு கால் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது? நீ என்னடானா இப்படி ஆடி அசைஞ்சு இவ்வளவு பொறுமையா வர? ஹலோ டாக்டர் சார், இது ஒன்றும் வீடு இல்லை சரியா, இது காலேஜ். அது மட்டும் இல்லை, நான் கிளாஸ் ரூமில் இருந்தேன், கிளாஸ் வேற போயிட்டு இருந்துச்சு. சரி நீ விடாமல் கால் பண்ணிட்டே இருக்கே, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்கும் தான் பெஞ்ச் கடியில் இருந்துட்டு ஒளிஞ்சுக்கிட்டு பேசினேன். நீ என்னடானா திடீர்னு வான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதனால தான் சார்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வந்திருக்கேன். கே லூசாடி, நீ ஏண்டி கிளாஸ்ல இருக்கேன், கிளாஸ் போயிட்டு இருக்குன்னு சொன்னா நான் கால் பண்ணாம இருந்திருப்பேன்ல, ஒரு மெசேஜ் பண்ணிருக்கல கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரேன்னு. ஆனா நீ என்னடானா சார்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வந்திருக்கேன். ஹலோ டாக்டர் சார், ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எனக்கு கால் பண்ணி நான் காலேஜில் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ சீக்கிரம் வான்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு தெரியுமா? அதனால தான் பர்மிஷன்லாம் கேட்டுட்டு வந்தேன். சரி ஓகே, அதை விடு. ஆமாம், இதுக்கு என்ன வர சொன்னேன்? அது ஒன்றும் இல்லடி, அது உனக்கே தெரியும்ல, மந்த்லி சேலரி போட்டோன்னே ஆராக்கு, அக்காக்கு, அப்புறம் மாமா பசங்கன்னு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுப்பேன்னு. அதே மாதிரி இந்த மந்த் எடுத்தேன். ஆராவுக்கு 2 ட்ரெஸ் எடுத்தேன். பார்த்தா ஒரு ட்ரெஸ் சைஸ் மட்டும் மாறி போயிடுச்சு. அதான் ரிட்டர்ன் வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னான். சரி ஓகே, அதை உங்ககிட்ட கொடுக்கலாமே அப்படின்னு தான் வந்தேன். ஓ, அதாவது ஆராவுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது சைஸை மாற்றி எடுத்துட்டீங்க, அதனால என்கிட்ட கொடுக்க வந்திருக்கீங்க, அப்படித்தானே மாமா? ஆமா, சரி ஓகே, இந்த புடி. சார் அப்படி என்ன ட்ரெஸ் சைஸ் மாற்றி வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு பார்க்கலாம். மாமா என்ன இது? ஏன் பார்த்தா தெரியலையா என்ன? பார்த்தா தெரியுது மாமா. எந்த கடையில் மாமா சாரிக்கு சைஸ்லாம் வச்சிருக்காங்க? அது சரிக்கும் சைஸ் இருக்கும் தானே மாமா? நான் ஒன்று சொல்லட்டுமா? இப்போ எதுக்கு நீ கஷ்டப்பட்டு சமாளிச்சிட்டு இருக்கா? முன்னாடியாச்சும் பரவாயில்ல, உன் லவ்வை மனசுக்குள்ளாரே வச்சுக்கிட்டு இருந்த, இப்போ வாயை திறந்து சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்காக இப்படி சமாளிச்சிட்டு இருக்கா? ஏன் சார் வாயை திறந்து உனக்காக தான் இதை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னா குறைஞ்சி போயிடுவீங்களா என்ன? இல்லடி,
அது வந்து சரி ஓகே ஆமாம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். கடைக்கு போனேன். இந்த சாரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீ கட்டினா இன்னும் அழகாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால தான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மாமா, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நீ தானே அன்றைக்கி சொன்ன ஹாஃப் சாரிலாம் கட்டாத, அதில் இடுப்பு தெரியும் அப்படி இப்படின்னா. அப்படி சொல்லிட்டு இப்படி நீயே சாரி எடுத்து கொடுத்தா என்ன அர்த்தம்? அதான் அன்னைக்கே சொன்னேடி, நீ சாரி ஹாஃப் சாரி எல்லாம் தாராளமாக கட்டலாம். ஆனால் வெளியில் போகும்போது லைட்டாக கூட ஹிப் தெரியக்கூடாது. ஆனால் எனக்கு முன்னாடி லைட்டாக ஹிப் தெரிஞ்சாலும் ஓகே தான், இல்லை ஃபுல்லாகவே தெரிஞ்சாலும் ஓகே தான். டாக்டர் என்னையா பண்ற? இப்போ எதுக்கு இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறான்? தள்ளி போ, யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அது சரி, இது ஒன்றும் வீடு இல்லை டாக்டரே, இது காலேஜ் சரியா? முதல்ல தள்ளி நில்லு. ரொம்ப பண்ணாதடி மொவலி, என்கிட்ட மாட்டுவல்ல, அப்போ வச்சுக்கிறேன் உனக்கு. என்னடி இவ்வளோ தள்ளி நின்னது போதுமா இல்லை கேட்டுக்கு வெளியில் போய் நிற்கட்டுமா? போதும். ஆமா என்ன சார் திடீர்னு எனக்கு சாரிலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? இதெல்லாம் மட்டும் நல்லா கேளு. அது ஒன்றும் இல்லடி, லவ் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல, அதான் ஃபர்ஸ்ட் டைம் சாரி வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால வாங்கி கொடுத்தேன். ஏன் என்ன இப்போ என்ன சொன்ன நீ? ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நீ வாங்கி கொடுத்துருக்க? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன்? ஓ, அதாவது சார் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. மாமா அப்புறம் எப்படி மாமா மாதம் ஆராக்கு தேனக்காக்கெலாம் ட்ரெஸ் எடுக்கும்போது கரெக்டாக ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் சைஸ் மாதிரி வரும். அந்த ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக தேனக்கா இல்லைன்னா ஆரா வந்து எங்கிட்ட கொடுத்து செளிய இந்த மாதமும் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாண்டி ஒரு சைஸை, இது உனக்கு கரெக்டாக இருக்கும் போட்டுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. ஒரு மாதம்னா 2 மாதம்னா பரவாயில்ல, மாதம் எப்படி மாமா ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் கரெக்டாக சைஸ் மாற்றி எடுத்துகிட்டு வருவேன்? அதெல்லாம் உண்மையாவே சைஸ் மாத்தி எடுத்துட்டு வந்ததுதான். உனக்காகலாம் ஒன்றும் எடுத்துட்டு வரல, ஏன்னா அப்பதான் நான் ஒன்னும் லவ் பண்ணவே இல்லையே. இப்போ எடுத்துட்டு வந்திருக்கேன்னா இப்போ ஒன்று லவ் பண்றேன் அதனால. ஆனா அப்போலாம் உண்மையாவே சைஸ் மாத்தி எடுத்துட்டு வந்தேன், அவ்வளோதான். மாமா நீ சொல்றது பொய்ன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். மாதம் நீ எனக்காக தான் ஒரு ட்ரெஸ் அடிஷ்னலாக எடுத்துகிட்டு வருவேன்னு. ஆனால் தேனக்கா ஆறாவெல்லாம் சமாளிக்கிறதுக்கு சைஸ் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு போய் சொல்லுவேன், கரெக்டா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இங்கே பாருடி, நீ ரொம்ப ஓவரா பேசுற. உனக்காக தான் இந்த சாரியை வாங்கிட்டு வந்தேன், ஆனால் நீ ரொம்ப ஓவரா பேசுற. முதல்ல அதை இங்கே கொடு, நான் போய் கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு காசை ரிட்டர்ன் வாங்கிட்டு போறேன். சரி ஓகே. இப்போ என்ன நீ சொல்றத நான் நம்பணும் அதானே? நம்பிட்டேன் மாமா, நம்பிட்டேன். நீ சொன்ன மாதிரி நீ உண்மையாவே அப்போ சைஸ் மாத்தி தான் எடுத்துட்டு வந்திருக்க, போதுமா? போதும். சரி ஓகே, சாரி கொடுக்கறதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். அப்போ நான் கிளம்புறேன், பாய். அது சரி, நான் கூட நீ காலேஜ் முடிகிற வரைக்கும் எனக்காக இங்கேயே வெயிட் பண்ணி என்னை கூப்பிட்டுட்டு போவியோன்னு நினச்சேன். அப்படிலாம் நடந்தால் இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். ஏன்னா சாரி எனக்காக இவ்வளோ தூரம் வந்து சாரி கொடுத்ததே பெரிய விஷயம். இது நல்ல கதையா இருக்கே. ஏண்டி நான் இங்கே என்ன வெட்டியாவா இருக்கேன் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி உன்னை கூப்பிட்டுட்டு போறதுக்கு? ஹலோ மேடம், நான் ஒரு டாக்டர் சரியா? சரி, இந்த சாரி வாங்கினோன்னே உங்ககிட்ட கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன். மற்றபடி உன்னை பிக்கப் பண்ணி போறதுக்குலாம் நான் வரலமா தாயே. நீயே ஈவினிங் எப்பவும் எப்படி வருவியோ அதே மாதிரி வந்துரு. நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, பாய். பரவாயில்ல, எனக்காக சாரி கொடுக்கறதுக்காக வச்சும் சாரி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, ரொம்ப நன்றி டாக்டர் சார். நீங்கள் கிளம்புங்க சார், நானும் கிளாஸுக்கு போகிறேன். பாய் மாமா, நைட்டு பார்க்கலாம். பாய்டி, நான் கிளம்புறேன். டாடா. டாடா மாமா, நானும் கிளாஸுக்கு போகிறேன். பாய். ரித்து, நான் கூட இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியாகிறதுக்கு 1 வாரம் 2 வாரம் ஆகும்னு நினச்சேன். பரவாயில்ல, டாக்டர் ஒரு 2-3 நாளே சரியாயிடும் சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் சந்தோஷம்டி. மீரா, இங்கே பாரு, உனக்கு ரொம்ப கோல்ட் ஆகியிருக்கு, த்ரோட்டு நல்லா இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. இதோட நீ வேலைக்கு போகணுமா என்ன? ரித்து, ஒரு வேளை நான் எஃப்எம்ல வேலை பார்த்துருந்தேன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி இப்படி பேசுறதுக்கே கஷ்டப்படுறதுக்கு ரொம்ப நான் ஃபீல் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் நான் ஃபுட் டெலிவரி தானடி பண்ணுறேன், அதனால பெருசா எந்த கஷ்டமும் இல்லை, பார்த்துக்கலாம். என்னமோ போ, கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாமல் படிப்பு வேலைன்னு இப்படி மாற்றி ஓடிக்கிட்டு இருக்க. இதோ இப்போ உடம்பு வேற சரியில்லை, ஏண்டி ஏன்? ஆனால் மீரா, நீ எந்த அளவுக்கு லைஃப்பில் கஷ்டப்படணுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டடி. கண்டிப்பாக கடவுள் உனக்கு நல்ல லைஃபையும் நல்ல லைஃப் பார்ட்னரையும் அமைச்சு கொடுப்பாரு பாரு. ரித்து, அதெல்லாம் அமைகிறப்ப பார்த்துக்கலாம், முதல்ல வா போகலாம். ரித்து, அது நம்ம வண்டி
தானே? ஐயோ ஆமா மீரா, நம்ம வண்டி தான். சரியா தானே பார்க் பண்ணிட்டு போனோம். அப்புறம் எப்படி வண்டி கீழே விழுந்திருக்கும்? இதுல என்னடி சந்தேகம்? நம்ம வண்டி பக்கத்துல ஒரு வண்டி வைக்கிறதுல அந்த வண்டியை பார்க் பண்ண வந்தா நம்ம வண்டியை தள்ளி விட்டுருக்கணும். வரட்டும், இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. ஐயோ கடவுளே, எவன் பண்ணின வேலைன்னு தெரியலையே. இவ வேற சண்டை போடுற மூடுக்கு போயிட்டாலே. மீரா என்னடி இது? டைம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தால, முதல்ல வா, நம்ம வண்டி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கிளம்பலாமா? என்ன வண்டி எடுத்துட்டு கிளம்பலாமா? ரித்து என்ன பேசுற? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வண்டியை வாங்கினேன்னு எனக்கு தான் தெரியும்டி. அப்படி இருக்கும்போது எவனோ ஒருத்தவன் வருவான், என் வண்டியை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அதை நிமித்தி கூட வைக்காம போயிருக்கானோ, அவன் எவ்வளவு திமிரு பிடிச்சவனா இருப்பான். இல்லடி, நான் சும்மா விட மாட்டேன். யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். மீரா, இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கிற? இல்ல ரித்து, எப்படியா இருந்தாலும் பைக் எடுக்கிறதுக்கு அவன் இங்க வந்துதான் ஆகணும். அதான் இங்க வெயிட் பண்றேன். என்ன மீரா சொல்றது கேளுடி, உனக்கு வேலைக்கு வேற டைம் ஆகுதுல. முதல்ல வாடி, வண்டியை நம்மளே நிமித்திட்டு இங்க கிளம்புவோம் வா. இல்ல ரித்து, இன்னைக்கு வேலைக்கு வரலன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆனா வண்டியை கீழே தள்ளி விட்டோம்னாங்களே சும்மா விட மாட்டேன்டி. மீரா, இதுக்கு இப்ப கத்தி பேசிட்டு இருக்க? இப்பதானடி உனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு டாக்டர் கிட்ட போய் காட்டிட்டு வந்தோம். டாக்டர் என்னடி சொன்னாரு? த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியாகிறதுக்கு 4-5 நாள் ஆகும்னு சொன்னாரு. அவரு ஒண்ணு பேசவே கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா நீ என்னடானா இப்படி கத்திட்டு இருக்க? இப்படி கத்துறனா தொண்டை ரொம்ப வலிக்கும்டி. ஏற்கனவே உனக்கு குரல்லாம் ரொம்ப கம்மி போய் கிடக்குது. இதுல இப்படி கத்துறனா என்ன மீரா? இங்க பாருடி, சண்டெல்லாம் எதுவும் வேண்டாம். முதல்ல நம்ம வண்டி எடுத்து கிளம்பலாம் வா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நகருங்க, வண்டி எடுக்கணும். போச்சுடா இவனா? ஐயோ மீரா, இவனை இன்னொரு தடவை லைஃப்ல பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா. இவன் என்னடா இப்படி வாலண்டியரா வந்து இவ கிட்ட மாட்டிக்கிட்டா. ஐயோ கடவுளே, என்ன நடக்க போகுதோ? நீயா?